Hi friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம நேயர் விருப்பம் எபிசோட் நம்பர் 3 பார்க்க போறோம். எபிசோட் 3ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஷாலினி கேட்ட அரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பாயாசத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்கிரிடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனி அப்புறம் நெய். ஜீனி நெய் இது ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் இந்த டெலிஷியஸான ரைஸ் கீர் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ரைஸ் கீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாயாசத்தில் நம்ம ஜீனி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜீனிக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பனங்கல்கண்டு யூஸ் பண்ண போகிறோம். பனங்கல்கண்டு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. கல்கண்டுலேயே இது ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை நம்ம பவுடராக அரைச்சி நம்மளோட பாயாசத்தில் சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம பனக்கல்கண்டு வச்சு செய்ய போகிறோம் அப்படின்றதுனால இது ரொம்ப ஹெல்தி, அதோடு சேர்த்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. வீட்டில் பெரியவங்களுக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும், இனிப்பு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால அவங்களால சாப்பிட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த பனக்கல்கண்டு யூஸ் பண்ணி அவங்களுக்கு காஃபி, டீ, பாதாம் பால் அப்புறம் இந்த மாதிரி பாயாசத்துலேயும் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இந்த ரைஸ் கீர் செய்கிறதுக்கு நான் தேவையான கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பாதாம், பிஸ்தா அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 4-5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இடிச்சுக்கணும். ரைஸ் கீர் செய்கிறதுக்கு நான் இங்கே பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம். இந்த பாயாசத்தில் நம்ம எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாதி இந்த மாதிரி போட்டு இடிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதை இந்த மாதிரி இடிச்சுக்கிறேன் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு பிஸ்தா அப்புறம் முந்திரி பருப்பை இந்த மாதிரி லைட்டாக இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு 4-5 ஏலக்காவை பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காவோட தொலியை இந்த மாதிரி எடுத்துருங்க. அடுத்து பாதாமையும் போட்டு இதே மாதிரி இடித்து கொஞ்சம் கோர்ஸாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட அளவு எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அரிசி யூஸ் பண்ணாலும் அதை இந்த மாதிரி அரைச்சி பொடியாக்கி அதுக்கப்புறமா இந்த பாயசத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க இந்த பனங்கல்கண்டையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் நார்மல் ஜீனி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை இந்த மாதிரி பவுடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பனக்கல்கண்டை நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இதுதான் இப்போ நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோ பண்ணிடுங்க. பால் கொதிக்கிறதுக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். பால் கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. பால் நல்லா பொங்கி வருது பாருங்க. இப்போது பால் பொங்கி வந்த உடனே ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிக்க விடுங்க. நடுநடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பால் எடுத்து வெளியே வச்சுக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ கலந்துக்கலாம். சூடு பாலில் தான் குங்குமப்பூ போட்டிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். இந்த குங்குமப்பூ இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இதுக்கு நம்ம கிடைக்கும். அதே மாதிரி இந்த பாயசத்தில் நல்ல கலரும் கிடைக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. 10 நிமிஷம் இது வேகும் போது நடுநடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லாட்டினா நம்மளுக்கு அரிசி அடியில் பிடிச்சிரும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், பாலோட அளவும் கம்மியாயிரும், சாப்பாடும் வெந்து இந்த மாதிரி மேலே வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பிஸ்தா அப்புறம் முந்திரி பருப்பும் சேர்த்துருங்க. எடுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட பனங்கல்கண்டை இந்த மாதிரி சேர்த்துருங்க. பனக்கல்கண்டோட அளவு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் 1/2 கப் சேர்த்துருக்கேன்.
அதுவே நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஜீனியோட உங்களுக்கு இதில் வந்து சுகர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எந்த அளவு சக்கரை எடுத்துக்கிறீங்களோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த பனக்கல்கண்டு நம்ம சேர்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பார்த்தேன். கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மறுபடியும் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பனக்கல்கண்டோட அளவு உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த குங்குமப்பூ பாலை சேர்த்துடலாம். இந்த பால் சேர்க்கறதுனால இந்த ரைஸ் கீருக்கு நல்ல ஒரு கலரும் டெக்ஸ்சரும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கேசரோட நல்ல வாசனை வந்து நம்மளுக்கு இந்த பாயசத்தில் இருக்கும். இதில் இந்த கேசர் சேர்த்துக்கிறதுனால தான் நம்ம வந்து இதில் நெய் கூட ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், பாயாசம் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் ஆயிடணும். போட்டிருக்கிற அரிசி அப்புறம் வந்து பால் ரெண்டுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி க்ரீமி ஃபார்முக்கு வந்துடணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ண முடியும். இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருந்தால் தான் இந்த பாயசம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ரைஸ் கீர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள், இதோட கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்த்துக்கல, வெள்ளை ஜீனியும் சேர்த்துக்கல. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நேர் விருப்பம் எபிசோட் நம்பர் 4ல் அடுத்து நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே கெஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி பிரெட் ஹல்வா ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.